ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். தடித்த ஓர் மகனை தந்தையீண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்தடில் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். மரியாதைக்குரிய வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாரப்பன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த சங்கத்தை சார்ந்த அனைவரையும் ஒரு சேர வணங்கி மகிழ்ந்து இந்த குழியிலே இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட சான்றோர்கள் அனைவரையும் ஒரு மனதாக வணங்கி மகிழ்ந்து அடியனுடைய சிறு உரையை ஐயா அவர்கள் ஆரம்பத்திலேயே பணித்திருக்கின்றார்கள். ஒரு 20 நிமிடத்திலே உங்களுடைய உரையை முடித்து கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்த காரணத்தினால் அடியனுடைய உரை மிகச் சுருக்கமாகவே இருக்கும் என்று தெரிவித்து கொண்டு, மரபணு ஜோதிடம்னு இப்போ சமீப காலத்திலே ஒரு கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த ஜோதிட முறை அடியனுடைய கவனத்திற்கு வந்த காரணத்தினால் ஒரு பிரியமாக அது மேலே ஒரு ஆர்வம், அதுக்காக நான் பராசர முறையை மறுக்கிறேன் வெறுக்கிறேன்லாம் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த முறை அடியனை கவர்ந்த காரணத்தினால் அடியனை அதனை ஒற்றி நம்ம திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை மையப்படுத்தி இந்த டிஎன்ஏ நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை அடியேனும் பார்த்திருக்கிறேன். ஆகையினால அந்த விஷால் லோகேஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்கள் அடியேனை கவர்ந்த காரணத்தினால் 2 செய்திகளை உங்கள் முன் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். மொத்தமே 8 விதமான கர்மா. நேற்றைக்கு ஒரு அன்பர் ஒரு ஜோதிட சபையிலே கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே அருமையாக ஒரு சில செய்திகளை சொல்லி முடித்தார். அந்த கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் என்று கணேசனையா அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யார் சொன்னாங்க? ரொம்ப பிரில்லியண்ட்டாக பேசினாங்க. அந்த நிகழ்வை நான் இங்கே சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யூடியூப் பார்க்குறதுனுடைய விளைவு, வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப் பார்க்குறோம், அதனுடைய விளைவாக சில செய்திகளை சொல்லுகிறோம், அவ்வளோதான். 8 விதமான கர்மாக்கள் மொத்தம் 8. 9 கிரகங்கள் இருந்தாலும் கேதுவுக்கு கர்ம பதிவு கிடையாது. சூரியனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், சந்திரனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், செவ்வாய்க்கு ஒரு 4 நட்சத்திரம், 12 நட்சத்திரங்கள். அது இல்லாமல் புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய இந்த 5க்கும் 3 நட்சத்திரங்கள் வீதம் 12 நட்சத்திரம், மொத்தம் 27 நட்சத்திரம் அந்த கர்ம பதிவுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, மேஷங்கிற ஒரு இடம் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். இந்த மேஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியானது சரராசி, அதே நேரத்தில் நெருப்பு ராசி. இதெல்லாம் நம்ம மேஷத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அந்த மேஷம் ஒரு பயன்படா ராசி. இப்படி சொல்லும்போது மேஷம் பயன்படா ராசி என்று சொன்னால் மற்ற லக்னங்களை எடுத்து அந்த லக்னத்திற்கு மேஷம் எந்த பாவமாக வருகிறது என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக ரிஷப லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கொண்டால் மேஷம் 12ஆம் பாவமாக வரும். இந்த 12ஆம் பாவம் என்பது வெளிநாடு, மருத்துவம் போன்ற அந்த காரகத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியது. ஆகையினாலே இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மருத்துவமனையிலே அட்மிட் ஆகி சோதனை செய்யக்கூடாது. புறநோயாளியாக இருந்து பார்த்து கொள்ளலாம். ரொம்ப உச்சபட்சமாக போனால் அட்மிட் பண்ணி தான் ஆகணும், அது வேறு சமாச்சாரம். சாதாரணமான நிகழ்விலே அவர்களை அந்த ரிஷப லக்கணக்காரர் அந்த ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் வெளிநாடு போவதை தவிர்க்க வேண்டும். வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்ல, வெளிநாடு போனால் அந்த வெளிநாட்டினுடைய பயன்பாடுகள் இருக்கும் அல்லவா, அந்த பயன்பாடுகள் ஜாதகருக்கு பயன்படாது.
அது வேறு வழியில் அந்த பயன்பாடுகள்லாம் சென்றுவிடும். ஆகையினாலே ரிஷப் லக்கணக்காரர்கள் வெளிநாடு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. அதே நேரத்தில் மிதுன லக்னம்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை. மிதுன லக்னத்துக்கு மேஷம் 11ஆம் பாவமாக வரும். அந்த மேஷம் 11ஆம் பாவமாக வர்ற காரணத்தினால மூத்த சகோதரர் சொல்லுவோம், மாமனார் சொல்லுவோம், அந்த காரகத்துவங்கள்லாம் நமக்கெல்லாம் தெரியுமில்லைங்க. அதன் மூலமாக ஜாதகருக்கு அனுகூலமான சமாச்சாரம் இல்லை. மிதுன லக்னத்துக்கு மேஷம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தினுடைய காரகத்துவ பயன்கள் ஜாதகருக்கு அவ்வளவாக பயன்படுவது இல்லை என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் கடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடகத்துக்கு மேஷம் 10ஆம் இடம். தொழில் அவர் மீது இருக்கக்கூடாது. அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் அவர் மீது இருக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய செக் டிரான்சாக்ஷன் போன்றவையெல்லாம் செய்வார்கள் அல்லவா, அதெல்லாம் அந்த கடகலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு மேஷம் 10ஆம் இடமாக வரக்கூடிய காரணத்தினால் அதன் பயன்பாடுகள் அவர்களுக்கு சரியாக இருக்காது. இதுபோல் எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் மேஷம் எந்த பாவமாக வருகிறது என்று பார்த்து அதனுடைய பயன்பாடுகள் ஜாதகருக்கு சரியாக பயன்படாது என்ற ஒரு சொல்லை சொல்லிக்கொண்டு மிதுனத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை. இந்த மிதுனா என்று சொல்லக்கூடிய அந்த ராசியானது ரகசியம் தங்கா ராசி. ஏன்னா காற்று ராசி. ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி பறந்துடும் எல்லாருக்கும். ஆகையினால் மிதுனத்துக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லைங்கய்யா, ஆகையினால் அதை நினைவுபடுத்தினேன். அதாவது மேஷ லக்னக்காரர், இப்போ மிதுனத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். மேஷ லக்னக்காரருக்கு மிதுனம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானம். 3ஆம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானம். இந்த மேஷ லக்னக்காரர்கள் முதலாக ஒரு காரியத்தை தொடங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு அவர் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி, அந்த முதல் முயற்சியை ரகசியமாக வைத்துக்கொண்டு அவர் செயல்பட வேண்டும். அவர் செயல்பட்டு காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பரவலாக எல்லாருக்கும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே நான் இந்த காரியத்தில் இறங்கி இதில் ஈடுபட போகிறேன் என்று சொன்னால் அந்த காரியத்திலேயே அவர் ஈடுபட முடியாமல் தடைபடக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேசலாம். பேசுகிறதுக்கெல்லாம் அன்பர்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அடியனுடைய உரையை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு எப்படிங்க 10 நிமிஷம் பேசலாம். பயந்து பேச வேண்டியதாக இருக்குங்க. 5 நிமிஷம் பேசுறீங்கன்னா சரி ரைட்டு, எனக்கு கையில் கடியாரம் இல்லை, கேட்டுக்கிட்டு பேசலான்னு. நீங்கள் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை சொல்லணும். ஒவ்வொரு கிரகமும் இப்போ ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனே குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கா ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய ஸ்லோகம் முதல்ல எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம் மையப்படுத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம், சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம், புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம், குரு பிறந்த நட்சத்திரம் பூசம், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம், சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி, ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். இந்த கிரக நேர்ச்சிக்கு ஒரு அன்பர் பேசினார், ரொம்ப அருமையாக இருந்தது. அதை ரசித்து கேட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பயணிகளாக செய்கிறார்கள். ஐயா அவர்கள் திருமணத்தை பொறுத்தி அருமையாக பேசினார். அடியேன் அதை பற்றி ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லலான் இருக்கேன். திருமணம் தடைபடுகின்றது. தடைபடுவதற்கு அடிப்படையான நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டவர்களுக்கு திருமணம் காலதாமதமாகின்றது, திருமணம் தடைபடுகின்றது, திருமணமே நடைபெறாமலும் போகின்றது. அந்த கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்கள்: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும்
செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அது ஜென்ம நட்சத்திரமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவும் அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கு இருக்கலாம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவும் இருக்கலாம். இதை நான் கோடிட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் அடியனுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கர்மப்பதியை கொண்டவர்களுக்கு திருமணம் தடைபடுகின்றது என்று சொன்னால், சனி 7ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அது முக்கியமாக பார்க்க வேண்டியது. எல்லாரும் பார்ப்பாங்க, தெரியாதவங்களே யாரும் இல்லை. அது சனி, ஏன் அந்த சனி 7ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் என்று ஒரு காரணத்தை மரபணு வழியிலே சொல்கிறோம் என்றால், அந்த சனி பிறந்த நட்சத்திர ரேவதி, அந்த ரேவதி வாங்கிய கர்மப்பதிவு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. ஆகையின் காரணத்தினாலே அந்த சனியானது 7ஆம் பாவத்திலே இருந்தால் திருமணத்தை தடைப்படுத்துகின்றது, காலதாமதப்படுத்துகின்றது என்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பாவ இணைவுகள் 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், 1, 7, 11 ஆகிய பாவங்கள் இணைவு பெறுமே. ஆனால் அங்கே திருமணம் தாமதப்படுகின்றது, காலதாமதம் ஏற்படுகின்றது, திருமணமே நடைபெறாமல் கூட போகின்றது. காலதாமதம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் இல்லை, ஜாதகர் அவரே என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்துக்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்க மாட்டார், ஒரு வேலையில் இல்லாமல் இருப்பார். குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறது, இந்த சிந்தனைகள்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காரணத்தினால் நல்லா ஆரோக்கியமாக தூங்குறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த அளவுக்கு தாலாட்டு பாடுவதைப் போல அடியனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இருக்குமா, பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நல்லா இருக்குங்கிறத உணர்ந்து நான் பாவம் எல்லாம் களைச்சி கூட வந்திருப்பாங்க. வீட்டில் பல காரியங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மனசில் வாங்கிட்டு தான் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த 1, 7, 11 தொடர்பு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவருடைய குடும்பத்திலே இந்த காலதாமதம் ஏற்படுகின்றது. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசணும். எப்படிங்க, செவ்வாய் நட்சத்திரம் எழுதிட்டீங்க, ரைட்டு. ஓடி பேசுகிறீங்க. ஒரு சின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுப்பினை ஐயா பத்தின பொருத்தத்துவ தினம் கணம் யோனி ராசி ரஜி ராசி ஸ்ரீ தீர்க்கம் வசிகம் வேதை இதெல்லாம் பார்த்து செய்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி அது பயன்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்ருக்கு. நான் இப்போ என்ன சொல்ல வரப்போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் மரபணு ஜோதிடத்தில் கொடுப்பினை உண்டா என்பதை அறிந்து கொண்டு அதற்கப்புறம் பொருத்தங்கள்லாம் பார்க்கலாம், தப்பில்லை. இந்த ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், இந்த கொடுப்பினை பார்ப்பது எப்படி, அதை இன்னும் 2 வார்த்தை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் யாரோ ஒரு நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவேன். கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் இருக்கட்டும். ஐயா அவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லியிருக்கிறார். கிருத்திகையினுடைய 1ஆம் பாதம் மேஷத்திலேயும், கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் ரிஷபத்திலேயும் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை 4 பாதங்களையும் எடுக்க வேண்டும். 4 பாதங்களை எடுக்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் என்பது மேஷராசியினுடைய கடைசி பாதம். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அதே நேரத்தில் நேர் 7ஆம் பாவத்துக்கு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்துக்கு நேர் 7ஆம் பாவம் துலா. அந்த துலாத்தினுடைய கடைசி பாதம் என்று சொல்லக்கூடியது விசாகம் 3ஆம் பாதம். அப்போ விசாகம் 3ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1ஆம் பாதம், அனுஷம் 2ஆம் பாதம். இந்த 4 பாதத்துக்கு 4 பாதத்தை சரி பார்க்கணும். அதை நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேம்மா, நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரைட்டு, வெரி குட். அந்த 4 பாதத்துக்கு 4 பாதத்தையும் எடுத்துக்கிட்டு 2 கர்மப்பதிவு இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே 2 விதமான கர்மப்பதிவுகள் அமைஞ்சிருக்கு. அது என்னென்ன கர்மப்பதிவுகள் நாம் பார்க்கணும். அந்த கர்மப்பதிவுகள் இங்கே பார்க்கும்போது விசாகம் என்று சொன்னால் ராகுவினுடைய கர்மப்பதிவு, அதே நேரத்தில் அனுஷம் என்று சொன்னால் சனியினுடைய கர்மப்பதிவு. அப்போ வரக்கூடிய எதிர்பாலருக்கு ராகுவினுடைய கர்மப்பதிவும் அதே நேரத்தில் சூரியனுடைய கர்மப்பதிவும் வரணும்னு நம்ம முதல்ல மனசுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம்
எதிர்ப்பாளருடைய லக்னம் எதுவாக இருக்கும்னு பார்க்கணும். லக்னம் எதுவாக அமையும் என்று பார்க்க வேண்டும். இப்போ ராகுனுடைய கர்ம பதிவுன்னு சொன்ன உடனே தனுசும் லக்னமாக அமையும். தனுசு ராகுனுடைய கர்ம பதிவுக்கு, சூரியனுடைய கர்ம பதிவுக்கு மீனம் லக்னமாக அமையும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு குருவினுடைய மூலத்திரிகோணம் தனுசு, குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் வழங்கக்கூடியது ராகுனுடைய கர்ம பதிவு. ஆகையினால தனுசு லக்னத்தை எடுக்கிறோம். அதே நேரத்தில் மீன லக்னத்தை எடுக்கக்கூடிய லக்னமாக வரும்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அது சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலத்திரிகோணத்தில் கேதுனுடைய மூலத்திரிகோணம் மீனம், கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயின் காரணத்தினாலே மீனமானது சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லக்னம் தனுசு லக்னமாக இருக்கலாம் அல்லது மீன லக்னமாக இருக்கலாம். வேறு லக்னமாக அமைந்து விட்டால் ஒரு கேள்வி வரும் அல்லவா, வேறு லக்னத்தினுடைய லக்னாதிபதி இருப்பார் அல்லவா, அந்த லக்னாதிபதி இந்த தனுசிலேயோ அல்லது மீனத்திலேயோ இடம்பெற வேண்டும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ சொன்னது முதல் பாயிண்ட்டு. இதற்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள். லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சொல்லப்பட்ட இந்த கர்மப்பதிவுக்கு உண்டான கிரகங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ராகுக்கு என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு, சூரியனுக்கு என்ன கிரகம்னு கேட்டிங்கன்னா கேது. அப்போ தனுசிலேயோ அல்லது மீனத்திலேயோ உங்களுக்கு சூரியனோ அல்லது கேதுவோ அமைய வேண்டும். இல்லைன்னா லக்னாதிபதியோடு சூரியனோ அல்லது கேதுவோ இணைய வேண்டும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு பாவ இணைவுகள். இந்த பாவ இணைவுகள்னு சொல்லும் பொழுது லக்ன பாவத்தோடு 7ஆம் பாவத்தோடு 9ஆம் பாவம் 7 9 7 12. இந்த 9ஆம் பாவம் என்பது ராகுனுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய பாவம். 12ஆம் பாவம் என்பது உங்களுக்கு சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவம். இப்படியாக நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இது இல்லாமல் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், இது மூணும் இந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொண்ட நட்சத்திரமான அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்லேயும் ராகுனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய பூசம், விசாகம், சதயம் ஆகிய நட்சத்திரங்களிலே அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு, இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க. என்னமோ சொல்லுங்க. ஆமாங்க, பரிகாரம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் தான். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். நாமளாக பார்த்து பண்ணிக்கிட்டா தான் நல்லது. வாழ்த்துக்கள். ஸ்ரீராமதி வாழ்த்துக்கள்ங்க. ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அவருக்கு எங்களுடைய இதாக ஒரு பொன்னாடையை போர்த்தி நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த மகிழ்ச்சிங்க. ஸ்ரீராமதி நல்லா இருக்குங்க. எல்லாம் வேண்டாங்க. ஸ்ரீராமதி நல்லா இருக்குங்க. வாங்க.